ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிந்து சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கோச்சார ஜோதிட முறை எப்படியெல்லாம் பயன்படுது என்பதை தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்று ஸ்ரீ குரோதி தமிழருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் 26/2/2025 புதன்கிழமை. பஞ்சாங்கத்துலேயும் வரும், சாஃப்ட்வேர்லேயும் வரும். பார்த்தீங்கன்னா, நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால சூரிய உதயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனு. சென்னையில் சூரிய உதயம் 6:31 AM, சென்னையில் சூரிய அஸ்தமனம் 6:13 PM. இன்று தமிழ் வருடம் மொத்தம் 60 இருக்குது. அதில் குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி. மாசி மாதத்தில் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருந்து இருக்கிறாரு. 313 டிகிரியில் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புதன்கிழமை. இப்போ பார்த்தீங்கன்னா யோகத்தையும் கர்மத்தையும் ஜாதகத்தோடு போயிடுறதுனால அதை வந்து நான் போடுறதில்ல. ஏன்னா வாழும் வரை நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறையை வைத்து தான் எல்லா யூடியூப் ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னா ராசி பலனை வந்து சொல்கிறது வந்து இந்த ஜோதிட முறையால் தான். அதனால் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்று 2025 வருடம். இந்த 2025 வருடத்தில் யார் யார் கஷ்டத்தில் இருப்பா, எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எந்தெந்த ராசிக்காரங்க கஷ்டத்தில் இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக அந்த பாவகிரகங்கள், முக்கியமான பாவகிரகங்கள் 100% பாவகிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய புத்திரர் சனி பகவான், ராகு கேது. அதன்படி பார்க்கும்போது இந்த கோச்சாரத்தில் இன்றைய கிரக நிலையில் சனி பகவான் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னா கும்பராசியில் இன்று 326 டிகிரியில் இருக்கிறாரு. சூரியனுக்கு பக்கத்தில் அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த கும்பராசி நேர்களான அவிட்ட நட்சத்திரம் 3, 4, சதயம், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு கஷ்டத்தில், தொழில் கஷ்டத்தில், அவமானத்தில், ஏதோ ஒரு சிக்கலில் இருப்பீங்க. எப்போனா இந்த 2025. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா மீன ராசியில் வந்து இருக்கிறார் 334 டிகிரியில். அதனால் புரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்க. ஏதோ ஒரு கஷ்டம், கவலை, உடல் வலி, மனக்கவலை, குழப்பத்தில் வந்து இருப்பீங்க. தசாபுத்தி சாதகமாக இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தசாபுத்தி பாதகமாக இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிக்கல் பிரச்சனைகள்லாம். அதன்படி பார்க்கும்போது கேது பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரு? கன்னி ராசியில் 154 டிகிரியில் இருக்கிறார். அதனால் கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரம் வரும்? உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்த நீங்கள் 2025 ஏதோ ஒரு கஷ்டம், கவலை, குழப்பத்தில் கேதுவோட காரகத்துவத்தில் கஷ்டத்தில். கேதுவோட காரகத்துவம்னா என்ன? தனிமை, கடன், சிக்கல். ராகுவோட காரகத்துவம் என்ன? உடல் உபாதைகள், சிக்கல், கண்டம், சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. சனி பகவானோட காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நோய், கடன், சிக்கல். இவங்க இந்தந்த ராசிக்காரங்களாம் ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அது ஜாதகத்தில் திசா ரீதியாக, புத்தி ரீதியாக ஜாதகத்தில் வந்து சாதகமாக இருக்கும்போது பெரிய வந்து பாதிப்பு வந்து சந்திச்சிருக்க மாட்டாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது சந்திரனை வச்சு தான் நம்ம தினப்பலன் பார்க்குறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கோச்சார ஜோதிட முறையை வைத்து தான் எளிமையான முறையில் ஜாதக பலனை சிம்பிளாக வந்து நீங்கள்